ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சுவாமி, எங்களோடு பேசும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஆவிக்குரிய பார்வை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவிக்குரிய பார்வை, ஸ்பிரிச்சுவல் விஷன் என்கிற தலைப்பில் நம்ம தியானம் பண்ணுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க வெளிப்படுத்தல் 3:18. நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபைக்கு சொன்ன வார்த்தை தான் இது. அப்போஸ்தலன் யோவான் பத்மோ என்கிற தீவில் நாடு கடத்தப்பட்டு அவர் கைதியாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்தினது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-3 அதிகாரங்களில் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்படி சொன்ன செய்தி தாங்க வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 3 அதிகாரம். அதில் விசேஷமாக லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொன்ன செய்தி தான் இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதுதான் குறிப்பாக இந்த 3:18 நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் ஆண்டவர் சொல்கிறாருங்க, லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நிறைய ஆலோசனை சொல்ல பாருங்க. அதில் அந்த சபையாருக்கு சொன்னது, உன் கண்களுக்கு களிக்கம் போடணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய பார்வை இந்த லவோதிக்கேயா சபை பார்வை இழந்து விட்டார். ஆவிக்குரிய பார்வையை அவர்கள் இழந்திருக்கிறார். தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றே அறியாதபடிக்கு, இன்னும் சொல்ல போனால் தாங்கள் நிர்வாணிகள் என்பதே அவளுக்கு அறியாதபடிக்கு அவள் இருந்தார்கள் என்றால் அவருடைய ஆவிக்குரிய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆகவே தான் சொல்கிறாங்க, நீ பார்வை அடைய வேண்டும், அந்த பார்வைக்கு களிக்கம் போட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். இதில் பின்னணி கொஞ்சம் நம்ம பார்க்கணும். நீங்கள் 7 சபையில் இந்த சபை லவோதிக்கேயா சபைங்கிறது இந்த காலத்தில் இருக்கிற சபைகளுக்கு அடையாளங்கள். ஒவ்வொரு சபைகளும் எபேசு, பெர்கமு, சிமிர்னா, சர்தை, தியத்திரா, பிலதெல்பியா, இந்த லவோதிக்கேயா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்து 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நூற்றாண்டு வரையிலும் ஒவ்வொரு காலத்தில் இருந்த சபைகளுக்கு அடையாளமாகத்தான் இந்த சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக. அப்படி இந்த காலத்தில் இருக்கிற சபைகளுக்கு அடையாளம் லவோதிக்கேயா சபை. இந்த சபைக்கு சொன்ன அந்த செய்திகளில் ஒன்றைத்தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம்.
அதாவது இந்த லவோதிக்கேயா இந்த சபைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மதியீனமான சபை, த ஃபூலிஷ் சர்ச்சுங்க. அதுக்கு பேர் அப்படித்தான், வெதுவெதுப்பான சபை, அது ஒரு மதியீனமான சபை அப்படின்னே அதுக்கு பேருங்க. அந்த அளவுக்கு அந்த சபை அந்த காலத்திலே இருந்தது. இந்த சபை குறித்து சில வார்த்தைகளுக்கு நான் சொல்லணும் அறிமுகமாக. அப்போ இந்த லவோதிக்கா சபை என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்த லவோதிக்கா பட்டணத்தில் இருந்த ஒரு சபை. இந்த பட்டணத்தை குறித்து பார்க்கணும்னா, அது அந்த காலத்தில் ஒரு பசுமையான பள்ளத்தாக்கை ஒட்டி இருந்த ஒரு பட்டணம். பசுமையான பள்ளத்தாக்கை ஒட்டி இருந்த ஒரு நல்ல வசதியான ஒரு பட்டணங்க. அது மிக முக்கியமான நகரங்கள்னு சொல்லப்பட்டு அந்த காலத்தில் சர்தை, சிமிர்னா, எபேசு போன்ற இந்த சபைகளுக்கு பாதை இந்த பட்டணம் வழியாய் போயிருக்கிறது. அப்படின்னா மிக முக்கியமான ஒரு பட்டணங்க அது. அந்த காலத்தில் ரோமர்கள் ஆளுகை செய்த நாட்களிலே இந்த பட்டணம் ஒரு பணக்கார பட்டணம், வெல்த்தி சிட்டி. அந்த நாட்களில் அப்படி ஒரு பட்டணமாக இருந்தது தான் இந்த லவோதிக்கா பட்டணம். அது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவுளி உற்பத்தி மிக சிறப்பாக நடந்தது. அதிலும் குறிப்பாக கருப்பு கம்பளி வியாபாரம் மிக கொடிகட்டி பறந்த ஒரு காலங்க. அப்புறம் வங்கி தொழில், நிதி நிறுவனங்கள், இப்படிப்பட்ட தொழில் அங்கே ரொம்ப புகழ்பெற்று நடந்ததுங்க. அந்த காலத்திலேயே வங்கி தொழிலுங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த லவோதிக்கா பட்டணத்தில். அது மட்டும் இல்லை, மருத்துவத்துறையிலும் இந்த பட்டணம் மிக சிறப்பாக விளங்கியது. மருத்துவத்துறையில் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர்கள் இந்த கண்ணுக்கான மருந்து தயாரிப்பதில் ரொம்ப விசேஷமானவர்கள். கண் நோய்க்கான மருந்து தயாரிப்பதில் விசேஷமானவர்கள். நீங்கள் இந்த வாசித்த வசனத்திலேயே 2 குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, நான் சொன்னது போல் ஜவுளி தொழிலில் ரொம்ப விசேஷம் கருப்பு கம்பளி. அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, கருப்பு கம்பளி தொழில் பண்ணுறதுல விசேஷம் இருக்கட்டும், உனக்கு வெண்வஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கலாமா? நீங்கள் 18 மறுபடியும் வாசிப்போம். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும். கருப்பு கம்பளி தயாரிக்கிறது பேர் பெற்றிருக்கலாம், உனக்கு இப்போ தேவை வெண்வஸ்திரம் தேவை. அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில் இந்த சபை சீர்கெட்டு போயிருந்தது. உலகம் சபைக்குள்ளே, சபை உலகத்துக்குள்ளே. அந்த சபையில் ஆராதனை இருந்தது, செய்தி இருந்தது, ஊழியங்கள் இருந்தது. ஆனால் எல்லாமே பெயரளவு தாங்க, கடமைக்காக. அங்கே ஆவிக்குரிய காரியங்கள் பார்க்க முடியல. ஆகவே தான் உனக்கு வெண்வஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அடுத்து வாசிங்களேன். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லு என்று சொன்னால், கண் நோய்க்கான மருந்து தயாரிப்பதில் விசேஷமானவர்கள் சொன்னேன். ஆக இந்த கண்ணுக்கு தேவையான கண் நோய் மருந்து தயாரிப்பு விசேஷமாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய கண் குருடாக இருக்குது, அந்த கண் திறக்கப்படுறது உனக்கு களிக்கம் போடணும் அப்படின்னு ஆண்டவருங்க சொல்கிறாருன்னா, அந்த சபையை குறித்த நிலைமை பாரு. ஆகவே தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு வெளியே இருக்கிறான்னு 3:20 பார்க்குறோம். இதோ வாசற்படின்று கதவை தட்டுகிறேன்னா ஆண்டவருக்கே இடமில்லாத ஒரு சபை. ஆகவே இயேசுநாதர் வெளியே இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சபை தான் இந்த லவோதிக்கா சபை. இந்த சபைக்கு தான் ஆண்டவர் சொன்ன அறிவுரைகளில் ஒன்று, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டும். இப்போ நம்ம தலைப்பே ஆவிக்குரிய பார்வை, ஸ்பிரிச்சுவல் விஷன். இன்னொரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இந்த லவோதிக்கா சபையை பவுல் ஸ்தாபிக்கலைங்க.
பவுல் எபேசுவில் ஊழியம் செய்த நாட்களிலே அந்த சுவிசேஷத்தை கேட்ட எப்பாபரா ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு போய் கொலேசில் ஒரு சபை ஸ்தாபித்தார். அங்கே இருந்த லவோதிக்காவிலும் அதன் அருகே இருந்த எராப்போலியிலும் அவர் ஸ்தாபித்த சபைகள் தான் லவோதிக்கா, எராப்போலி. அது குறித்து பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுவார். இந்த குறிப்புகளை குறித்து வாசிக்கலாமா? கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவன் அப்படின்னா அவர் தான் ஸ்தாபிச்சார் அந்த கொலேசி சபையை. கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எரோப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அப்படி எபேசுவில் இருந்த பொழுது எப்பாபரா ரட்சிக்கப்பட்டு அவர் போய் அங்கே ஆரம்பித்த சபைங்க. நீங்கள் இது குறித்து குறிப்பு கொலேசியர் 2:1 கூட நம்ம பார்க்கலாம். சரி, இப்படிப்பட்ட இந்த லவோதிக்க சபை குறித்து தான் ஆண்டவர் இப்போ பேசின வார்த்தையை நம்ம கேட்டோம். இந்த சபைக்கு, லவோதிக்க சபைக்கு 4 தேவைகள் இருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறார். 4 விதத்தில் இவர்கள் பலகீனப்பட்டு வீழ்ச்சி அடைந்திருந்தார்கள். ஆக அவர்களுக்கு 4 விதமான தேவைகள் இருந்தது அப்படின்னும் ஆண்டவருங்க சொல்கிறத பார்க்குறோம். அப்படி ஒன்று சொல்கிறேன் பாருங்க. 1, அவர்கள் ஆவிக்குரிய வைராக்கியத்தை இழந்திருந்தார்கள். 2வது, தங்கள் சாட்சியை இழந்திருந்தார்கள். 3வது, தங்களுடைய ஆவிக்குரிய பார்வையை இழந்திருந்தார்கள். 4வது, தங்கள் வஸ்திரங்களை இழந்திருந்தார்கள். ஆவிக்குரிய தன்மையை இழந்திருந்தார்கள். ஆவிக்குரிய நிர்வாணத்துக்குள்ள இருந்தார்கள். ஆகவே தான் ஆரம்பத்தில் சொன்ன, அவர்கள் தங்கள் நிர்வாணமே என்னதென்று தெரியாமல் இருக்கிற அளவுக்கு அவர்கள் பார்வை அவர்களுக்கு மங்கி கிடந்தது. ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் சீர்கட்டிருந்தார். அவர்தான் ஆவிக்குரிய நிர்வாணம் சொன்ன நான். அந்த அளவுக்கு அவர்களுக்கு 4 தேவைகள். 1, ஆவிக்குரிய வைராக்கியம் வேணும். 2வது, சாட்சி தேவை. 3வது, ஆவிக்குரிய பார்வை தேவை. 4வது, ஆவிக்குரிய எழுந்து போன ஆவிக்குரிய வஸ்திரங்கள் அவருக்கு தேவை அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாருன்னா, இது நான் யோசித்து பார்த்தேன். இந்த நாளில் இருக்கிற சபைக்கு இந்த 4ம் தேவை என்று அறிந்து அன்றைக்கே பேசியிருக்கிறார் இல்லைங்களா? இன்றைக்கு இருக்க சபைகள் சாட்சியை இழந்திருக்கிறது, ஆவிக்குரிய வைராக்கியத்தை இழந்திருக்கிறது, ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்திருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், ஆக பரிசுத்த வஸ்திரங்கள் நல்லா இழந்திருக்கிறது இன்னைக்கு இல்லைங்களா? ரட்சிப்பு குறித்து அதிகம் பேசுறதில்ல, ரட்சிப்பு குறைந்திருக்கிறது திருச்சபைகளில். மட்டுமல்ல, அதில் ரொம்ப முக்கியமானது பார்வையை இழந்த ஒரு சபை லவோதிக்கா. இன்றைக்கு இருக்கிற சபைகளும் தங்களுடைய தரிசனத்தை, பார்வையை இழந்து உலகத்தின் பக்கம் போய்விட்ட பொல்லாத காலம். ஆகவே தான் இந்த குறிப்பு இந்த நாளில் ரொம்ப நமக்கு முக்கியம். இழந்து போன ஆவிக்குரிய பார்வையை சபைகள் திரும்ப பெற்று பிரகாசமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக என்று ஜெபத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். கேட்கிற ஒவ்வொருவருக்கும், சபைகளுக்கும் இந்த செய்தி மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவிக்குரிய பார்வை என்கிற தலைப்பில் 3 பார்வை குறித்து நம்ம பார்க்கலாம். திருச்சபைக்கு தேவையான 3 பார்வை. இப்போ லவோதிக்கா சபை குறித்து பார்த்தோம். அந்த சபை இன்றைக்கு இருக்கிற சபைகளுக்கு அடையாளம்னு பார்த்தோம். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற சபைகளை நமக்கு தேவையான 3 பார்வையை குறித்து நம்ம பார்க்கணும். அது என்னோடு கூட சேர்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. அது திருச்சபைகளுக்கு, கேட்குற எல்லா விசுவாச மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தனிப்பட்ட விதத்திலோ திருச்சபைக்கும் பிரயோஜனமான செய்தி இதை கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்நோக்கிய பார்வை. அப்படி நம்ம தியானம் பண்ணலாம். உள்நோக்கிய பார்வை, த இன்வர்ட் லுக்
இன்வர்டு லுக். இதை தியானம் பண்ணுறதுக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:15 கொஞ்சம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கிதியோன் சொன்ன வார்த்தையை நம்மங்க வாசிக்க கேட்டுங்க. என் தகப்பன் வீட்டில் நான் மிகவும் சிறியவன் அப்படின்னு தன்னுடைய உள்ளான நிலைமையை, தன்னுடைய நிலைமையை அறிந்து கிதியோன் சொன்ன வார்த்தை. இது அப்படியே மனசில் வைங்க. இந்த உள்நோக்கிய பார்வை அப்படின்னு சொன்ன நான். உள்நோக்கிய பார்வை அப்படின்னா நம்முடைய சுய பரிசோதனையை குறிக்கிறது. நம் இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சோதனையாகிய அந்த சுய பரிசோதனை குறிக்கிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த சுய பரிசோதனைக்கு உட்படணும். தினந்தோறும் ஆண்டவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் இந்த சுய பரிசோதனை நமக்கு வேணுங்க. நம் இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இந்த பரிசோதனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது நமக்கு. அப்படி நம்ம உணர்ந்தால் தான் நம்ம நிலைமையை நம்ம ஆராய்ஞ்சி, நம்ம இருதயத்தை ஆராய்ஞ்சி ஒரு சுய பரிசோதனை பண்ணால் தான் நமக்குள்ளே ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ பெரியது, எனக்கு ஆண்டவர் பாராட்டின இரக்கம் தயவு எவ்வளவு பெரியது, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியே இல்லாதவன், இந்த வேலைக்கு நான் கொஞ்சமும் தகுதி இல்லாதவன், எல்லாம் ஆண்டோடைய கிருபை தான், ஆண்டோடைய கிருபை தான், அவர் கிருபையினால் தான் நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன், நாங்கள் இருக்கிறதே கிருபை என்று ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி வாழ முடியுங்க. இந்த சுய பரிசோதனை இருந்தால் தான். அது இல்லைன்னா என் படிப்பு என்ன, என் குடும்பம் என்ன, பேக்ரவுண்டு என்ன என்று பணம், படிப்பு, அந்தஸ்து, குடும்ப பின்னணியே பெருசாக பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேசி விழுந்தவங்க தான் நிறைய பேருங்க. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய பரிசோதனை நமக்கு வேணும். கவனிக்கணுங்க. இப்போ நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். பாருங்க, கிதியோன் தன் குடும்பத்தை தன் ஆராய்ச்சி பார்த்து தான் அப்படி சொல்கிறாருங்க. மனாசேயில் என் குடும்பம் எளிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி தன்னை பரிசோதனை செய்து தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கின இந்த கிதியோனை கொண்டு தான் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார். ஆண்டவர் நம்மை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்து நம்மை பராக்கிரமசாலிகளாக மாற்றணும்னா இந்த சுய பரிசோதனை நமக்கு வேணுங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஸ்தோத்திரம், நம்ம ஒரு ஆழமான சுத்திகரிப்புள்ள போகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் உள்நோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லி. பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவாருங்க. ரோமர் 12:3 கொஞ்சம் வாசிங்களேன். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அப்படி இருக்கணுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் இன்றைக்கு தங்களை தாங்களே உயர்ச்சி மேன்மைப்படுத்தி இருக்கிறது இழந்து போனவர்கள் தான் அதிகம் உண்டு கிறிஸ்தவத்தில். இந்த கிதியோனை பாருங்கள். என் குடும்பம் எளிய குடும்பம். நீங்கள் அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் வாசித்தீங்கன்னா ஒரு தற்பரிசோதனை செய்த ஒரு தேவ மனுஷன் எப்படி பேசணும் அப்படி பேசுவார். அதுதான் நமக்கு வேணும். இன்னைக்கு இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, யாராக இருக்கட்டும், நீங்கள் இன்றைக்கு நிதானமாக யோசிங்க. நாம் எப்படி இருக்கிறோம், நம் இருதயம் எப்படி இருக்கிறது, ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று நம்ம கொஞ்சம் அலசி பார்த்து சரி செய்து கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கிய பார்வையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் இந்த கிதியோனை கூப்பிடும் பொழுது, அழைக்கும் பொழுது அவர் மறைந்து கிடந்தாருங்க. மீதியானியருக்கு பயந்து ஆலைக்கு சமீபத்திலே போரடித்தார். ஆலைக்கு சமீப திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்திலேயே போரடிக்கிறார். அப்படி வெகு தூரத்தில் இருந்தால் மீதியானி வந்துடுவாங்க, அவர் கொள்ளை கொண்டு போவார் பயத்தில்ங்க.
அந்த அளவுக்கு பயந்து மறைந்து கிடந்தார். அப்பதான் கர்த்தர் கூப்பிடுறாருங்க. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 11 கொஞ்சம் வாசிங்கள். 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசீரனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருந்தான். பயம். அப்படி ஒரு பயந்து மறைந்து கிடந்த ஒரு மனிதன் கிதியோன். ஆண்டவர் அழைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை எழுப்புவாருங்க, சந்தேகங்களை எழுப்புவாருங்க. அப்படி பல கேள்விகளை சந்தேகங்களை எழுப்பி மறைந்து கிடந்த ஒரு மனிதன் கிதியோன். அந்த கிதியோனை எடுத்து தான் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். அப்படின்னா ஆண்டவர் இந்த கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு பொட்டன்ஷியல், ஒரு திறமையை அவர் பார்க்குறாருங்க. அதை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். நீ கொஞ்சம் யோசிக்கணுங்க தேவ பிள்ளைகள், இதெல்லாம் நம்முடைய உயர்வுக்கு ஆசீர்வாதத்துக்கு தேவையான ஒன்று. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் வாசிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அது நமக்கு தேவைங்க. இப்படிப்பட்ட ஒரு தற்பரிசோதனை நமக்கு வேணும். அது யாராவது கேட்குறவங்க இப்படி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதுக்கு அவர் என்னெல்லாம் கேட்குறாரு பாருங்க. அப்படி நம்ம கேட்கணும், கேட்டு நம்ம சரி பண்ணணுங்க. இப்போ நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன், ஹா என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மிகவும் தன்னுடைய குடும்பத்தை யோசிச்சு பார்க்குறாருங்க, ஆராய்ச்சி பார்க்குறாருங்க. ஐயோ, நான் எவ்வளோ எளிமையான ஒரு குடும்பம். இன்னைக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு தான் நிறைய பேர் பேசுறது. ஜாதியை வைத்து ஃபேமிலி பேக்ரவுண்டு பணத்தை வச்சு தான் இன்னைக்கு பேசி குடும்பங்கள் கெட்டு சீர்கெட்டு போய் சபைகள் கெட்டு காரணங்க இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டுங்க. அவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க அடுத்தது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். என் தகப்பன் வீட்டிலே எல்லாருக்கும் பிரதர்ஸ் மத்தியிலே நான் ரொம்ப சிறியவன். 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ஆராய்ச்சி பார்க்கறாருங்க தன்னை. ஆண்டவர் நம்மோடு இருந்தா மீதியானியர் இப்பொழுது எங்களோட அறுவடையை கொள்ளை கொண்டு போவார்களா? எங்களை இப்படி தரித்திரர்கள் ஆக்குவார்களா? ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரா என்று. ஆண்டவர் இருந்தா எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், இல்லைன்னா என்ன நடக்கும் என்பதையும் அவர் ஒரு தற்பரிசோதனை செய்துதான் பேசுறாரு. அடுத்தது பாருங்க. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்கள் முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள் இந்த கானான் தேசத்துக்கு. அப்படி கொண்டு வரும்பொழுது அவர் செய்த அதிசயங்கள் என்ன? செங்கடலை 2ஆக பிறந்த எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை அனுப்பி பார்வோனை அடித்தார். செங்கடல் 2ஆக பிளந்தார். மாறாவை மதுரமாய் மாற்றினார். கண்மலைந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். இரவும் பகலும் 24 மணி நேரமும் மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தை வழிநடத்தினார். மன்னாவை 40 வருஷம் ஒரு நாள் கூட குறையாமல் கொடுத்து போஷித்தாரே. பல ராஜாக்களை வெல்லக்கூடிய கிருபை கொடுத்தாரே. யோர்தானை பின்னிட்டு போகும்படி செய்தாரே. எரிகோ வீழ்த்தினாரு. 7 ஜாதிகளை வீழ்த்தினாரு. அந்த தேவன் எங்க? இப்படி எகிப்து தேசத்தை வந்த பொழுது அத்தனை அற்புதம் வச்சு இந்த அற்புத மூர்ச்சி எங்க? அவர் எங்களோடு இதெல்லாம் நடக்குமா? அப்போ தன்னுடைய நிலைமை உணர்ந்த மனுஷன் ஆண்டவர் தன்னோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு முடிவுக்கு வராருங்க. அவர் அதுக்கு தானே சொன்ன அந்த உள்நோக்கிய பார்வை ரொம்ப முக்கியம். நமக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடியது. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்கணும்? அந்த அற்புதங்களை நான் ஏன் பார்க்க முடியல? அவர் நேற்றும் இன்று என்றைக்கும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதங்களை செய்தார், இன்றைக்கு செய்கிற நாளைக்கு செய்வார். அற்புதங்கள் மாறவில்லை, ஏன்னா ஏன் என் வாழ்க்கை நடக்கலை என்று கிதியோன் தன் உள்ளத்திலே ஒரு தற்பரிசோதனை செய்து, ஆண்டவரே நீர் இருந்தால் அதெல்லாம் நடக்குமா? அப்புறம் கடைசியா வாதவாசிகளை, இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. மீதியான கையிலே ஒப்பு கொடுத்து விட்டாரே. ஏன்? கீழ்ப்படியாதது நிமித்த ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எதிரிகள் கருத்தை ஒப்பு கொடுக்கிறார். அதை நினைக்கிறாரு. இப்போ ஆண்டவர் எங்களை மீதியான கருத்தை ஒப்பு கொடுத்தாரே எங்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் என்று உணர்ந்து, ஐயோ கர்த்தங்களை கைவிட்டு விட்டாரோ
பார்த்தீங்களா? ஒரு தற்பரிசோதனை செய்யும் பொழுது எத்தனை கேள்விகள், தன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அலசி பார்க்கக்கூடிய நிலைமை வருது பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? அதை கைவிட்டு விட்டுவாரா? இருந்தா ஏன் அதெல்லாம் நடக்கலை? ஏன் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் வெட்கப்பட்டு தலை குனிந்திருக்க வேண்டிய நிலைமை? சத்துருவின் கை ஓங்கி போகிறது, தேவஜனத்தின் கை குறுகி கொண்டிருக்கிறது, சத்துருக்கள் பலம் கொண்டிருக்கிறார்கள். எதனால? இப்படி யோசனை பண்ணுவோம். நம்ம யோசித்து நம்ம ஆராய்ந்து பார்த்து ஸ்தோத்திரம் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் இப்படிலாம் நடக்காது. சாமி என்னை காப்பாற்றுங்க, இழந்ததை திரும்ப தாங்கப்பா, என் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க என்று பலிபீடத்துக்கு வந்து ஆண்டவர் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒவ்வொரு நம்முடைய பலகீனங்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்களை பலிபீடத்தில் வைத்து அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் முழுமையான ஒரு சுத்திகரிப்பு பெற்றுவிட்டால் என்ன நடக்குது? இப்படி சொன்ன இதே கிதியோனைத்தான் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இப்போ நீங்கள் 12 வாசிங்க பார்க்கலாம். 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. இவன் மறைந்து கொண்டு ஆலைக்கு சமீபத்தில் போர் எடுத்து கொண்டிருக்கிறான். பல சந்தேக பிராணியாவே இருக்கிறான். அத்தனை பலகீனமான மனுஷன். கர்த்தர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. என்ன அர்த்தம்? கிதியோனே, நீ இப்படி இருக்கிறாய், ஆனா இனிமேல் இப்படி ஆவாய். இன்னைக்கு நீ ஒரு சந்தேகத்தோடு, ஒரு கோழை தன்மையோடு, பலகீனத்தோடு இருக்கிறாய். நீ அப்படியே இருக்கிறது இல்ல. ஸ்தோத்திரம், உன்னை நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். நீ பராக்கிரமசாலி ஆவாய். அப்படி சொல்லி ஆண்டவர் கிதியோனை தன்னுடைய இடத்துக்கு உயர்த்தலைங்க. அவன் இருந்த இடத்துக்கு அவர் இறங்கி வந்துட்டார். அவன் சந்தேகத்தோடு இருந்தான், அவிசுவாசத்தோடு தான். அந்த இடத்துக்கு அவர் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து தான் இப்படி இருக்கிற உன்னை நீ நான் இப்படி மாற்றப் போகிறேன்னு சொல்லி இதே கிதியோனை கொண்டு ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியான கூட்டம் முழுவதும் முறியடித்தாருங்க. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து சமாதானத்தின் தேவன் என்பதை இதே கிதியோன் காணும்படி செய்தார். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு தற்பரிசோதனை. நம்மை ஆராய்ச்சி பார்க்கிறது. ஆராய்ந்து பார்க்கிற மனிதர்களைத்தான் கிதியோனை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவாருங்க. நான் விசுவாசிக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிறது போல உங்கள் குடும்பம் இருக்கிறதில்லை. இனிமே இன்றைக்கு இருக்கிறது போல வாழ்க்கை ஆவிக்கிழமை இருக்க போறதில்லை. இப்படி இருக்கிறவங்களை ஸ்தோத்திரம் எப்படியும் கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். யோவான் 1:42 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். சீமோன் பேதுருவை பார்த்து சொல்ற வார்த்தை, ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. வாசிக்கலாமா? யோவான் 1:42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய். இப்பொழுது நீ சீமோனாய் இருக்கிறாய். சின்ன காற்று கூட அசைந்தாடுகிற ஒரு நாணலை போல் இருக்கிறாய். இனி அப்படி இருக்கிறதில்லை. நீ கேபாவாக, நீ பாறையாக இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதித்து உயர்த்துறார். அதுதான் சொல்லுகிறேன். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் உங்களை ஆராய்ச்சி பார்த்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஸ்தோத்திரம். சீமோனாய் இருக்கிற நீங்கள் கேபாவாக மாறுவீர்கள். கிதியோன் அவன் சந்தேகமாய் கோழையாக இருந்தான். அவனை ஒரே மனுஷன் முறியடிக்கிற வீரனாக மாற்றினார். உங்களை அப்படி மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை மாறும், ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும் என்பதை இந்த செய்தி மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி உள்ளான மனுஷனில் நமக்கு ஒரு ஆராய்ச்சி, சுத்திகரிப்பு கண்டிப்பாக வேணுங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி ஒரு ஆராய்ச்சி செய்தால் ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 3:11 கொஞ்சம் வாசிங்களேன்.
மோசே சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு பாருங்க. யாத்திராகம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. மோசே தன்னை ஆராய்ந்து பார்த்து தன்னை வெறுமையாக்கின ஒரு இடம். இந்த ஜனத்தை எகிப்து தேசம் கொண்டு போக நான் எம்மாத்திரம். அடுத்த வசனம் பாருங்களேன், அருமையான வசனம். அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆச்சுங்களா? நான் அல்லன்னு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுற? அப்படி தேவ சமூகத்தில் நாம் நான் அல்ல கிருபையே, நான் அல்ல கிறிஸ்துவே, ஆண்டவரே இதெல்லாம் உம்மால் உண்டானது, ஆண்டு நான் எம்மாத்திரம் தாழ்த்த கர்த்தர் சொல்ற நான் இருக்கிறவனோடு கூட. மோசையின் வெற்றிக்கு காரணம் அதுதாங்க. வேதம் முழுவதும் பாருங்களேன், அதே மோசையின் வாழ்க்கையில் நீங்கள் யாத்திரா 14ஆம் அதிகாரம் அப்படியே அவர் செங்கடலுக்கு வர்றாங்க. செங்கடலில் ஆண்டவரை பிளந்து அவர் வழி நடத்துகிறாரு. அங்கே சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? யாத்திரா 14:14 கொஞ்சம் வாசிங்களேன். யாத்திரா 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்காக. பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கு கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு. அப்படி தாழ்த்துங்க, ஒரு சுய தற்பரிசோதனை செய்து தேவசம தாழ்த்தி தேவனை உயர்த்துங்கள். கர்த்தர் சொல்றார் யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேதம் முழுவதும் அதை பார்க்கலாங்க. நீங்க உபாகமம் 1:30, உபாகமம் 3:22 இதெல்லாம் வாசித்து, உபாகமம் 20:4 இதெல்லாம் வாசித்து பாருங்க. கர்த்தர் இந்த ஜனத்துக்காக யுத்தம் பண்றாருங்க. அப்படிதான் வெற்றி பெறுகிறார்கள். அதுதான் நமக்கும் சோத்திரம். நிறைய பரிசுத்தவன் உங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு யோசுவா பார்த்தீங்கன்னா யோசுவா 10:14 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யோசுவா சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், 2-3 பேர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாசிக்கலாமே. யோசுவா 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட நாளை யுத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ண. அப்ப இந்த வெற்றி கர்த்தரால் வந்தது. நான் ஒன்றும் இல்லை, நான் தளபதியா இருந்தாலும் கூட மோசேக்கிட நான் பல வருஷங்கள் அனுபவம் இருந்தாலும் மோசையின் அனுபவமோ என்னுடைய பட்டய திறமை ஒன்றும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணார். பார்த்தீங்களா? என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட்டுங்க. நீங்கள் 10:42 கூட வாசித்து பாருங்க, 23:3 கூட வாசித்து பாருங்க. எல்லா இடங்களும் சொல்லுவார். நீங்கள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா தாவீதின் வெற்றிக்கு தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 சாமுவேல் 17:47. இதெல்லாம் நமக்கு தேவை. இப்படித்தான் அறிக்கை இடணும். நம்ம ஆராய்ந்து பார்த்து தாழ்த்துகிற மக்கள் இப்படித்தான் அறிக்கையிடுவார்கள். அப்படி அறிக்கையிட்டால் கர்த்தர்களுக்கு என்ன செய்வான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. பாத்தீங்களா? அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆக நான் சிங்கத்தை கொன்றவன் தான், கரடியை கொன்றவன் தான், அதனால் நான் வெற்றி பெறுவதில்லை. இந்த கோலியாத்தை வெற்றி பெறுவதற்கு என்னுடைய கடந்த கால பலமோ அனுபவம் இல்லை. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி கர்த்தருடையது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று எல்லா இடங்களும் கர்த்தரை மேன்மைப்படுத்தினார்கள். இது எப்போ வரும்னா நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒரு சுய பரிசோதனை செய்து, மனாசேயின் குடும்பம் எளிமையான குடும்பம் சாமி, என்னால் என்ன என்ற நிலைமைக்கு வரும்பொழுது தான் கர்த்தர் கையில் எடுக்கிறாருங்க. யோசபாத்தின் நாட்களே யகாசியல் என்கிற சொல்ற யுத்தம் கர்த்தருடையது, நீங்க போங்க. இந்த 3 பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் வெற்றி கொடுத்தாருன்னா யுத்தம் கர்த்தருடையது. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் இப்போ இது கேட்கும் போது ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. நம்ம தாழ்த்தி நம்ம படிப்பு சாமர்த்தியம் அனுபவம் பின்னணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தன்ற நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா
உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற பயங்கரமாக இருக்கும். யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவாருங்க. வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உங்களை அநேக ஜாதிகள் முன்பாக உயர்த்தி மேம்படுத்துவா. நீங்கள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. யுத்த காலத்தில் நான் ஒரு போர் வீரன், யுத்த புருஷன், என்னுடைய யுத்த திறமை தான் அப்படி சொல்லாமல், இந்த யுத்த காலத்தில் சேனையின் அதிபதியா கர்த்தரே எனக்கு வெற்றியை தருவான்னு சேனையின் அதிபதியாக இயேசுவை நம்புங்கள். உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போ இந்த உள்நோக்கிய பார்வைங்கிறது முக்கியம். ஒரு சுய பரிசோதனை செய்து தாழ்த்தி தேவனை உயர்த்துங்கள். ஒன்று. ரெண்டாவது பார்வை பார்க்கலாமா? முதல் பார்வை உள்நோக்கிய பார்வைன்னு சொன்னேன். ரெண்டாவது பார்வை வெளிப்புற பார்வை. The outward look. மத்தேயு சுவிசேஷம் 9:37-38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வெளிப்புற பார்வை, the outward look அப்படின்னா இங்கே இயேசு கிறிஸ்துவின் பார்வையை கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பார்வை எப்படி இருந்தது அப்படிங்க பார்க்குறோம். இந்த அதிகாரத்தை, முந்தைய அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பார்வை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். நீங்கள் குறிப்பாக மத்திய 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனத்தில் அவர் சீஷர்களை தேடுகிற பார்வை, சீஷர்களை தேடுறாருங்க. அவர் பார்வை சீஷர்களை தேடுகிறார். அப்புறம் இப்போ வாசித்த 9ஆம் அதிகாரம் 37-38 பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு ஆட்களை தேடுகிறார். ஆண்டோடைய பார்வை பாருங்க, அறுவடைக்கு ஆட்களை தேடுகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஆண்டோடைய பார்வையை தேவச்சனம் புரிந்து கொண்டால், ஆண்டவர் பார்க்கிற போல் நம்ம பார்த்தா, சோத்திரம், சபை ஊழியத்திலும் சரி, சுவிசேஷ ஊழியங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். இயேசுநாதர் பார்க்கறது போல் நம்ம பார்க்கணுங்க. அவர் சீஷர்களை பார்க்கிறார், அறுவடைக்கான ஆட்களை பார்க்கிறார், தேடுகிறார். அப்படி ஆண்டவர் தேடுகிற அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருந்து விட்டால் மிக எளிதிலே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுங்க. அந்த பார்வை நமக்கு வேணுங்க. இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சுற்றில் இருக்கணும். அப்படி பாருங்க, திருச்சபையின் பார்வை என்ன, திருச்சபை தேவை என்ன, ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்ன தேவை, நம்ம அதை பார்க்கறது இல்லை. எந்த நேரம் என்ன ஆசீர்வாதம், வெளிநாட்டுக்கு போனால் எனக்கு பணம் வேணும், பங்களா வேணும், கார் வேணும், இதையே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கவனிங்க, இங்கே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் பார்க்கறது போல பார்த்தீங்கன்னா, சோத்திரம், இவர் பட்டணம் ரட்சிக்கப்படும் என்றால், ஜனக்கூட்டம் ரட்சிக்கப்படும் என்று சொன்னால், உங்கள் தேவையை தானாய் சந்திப்பார், குறை வைக்க மாட்டார். முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போ இவ்வளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? உண்மையை நான் சொல்லுகிறேங்க. முதலிடத்தில் ஆண்டவருக்கு கொடுத்துற வருஷம் ஊழியத்தில் எல்லா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதுனால ஒரு குறை எங்களுக்கு வைக்கலைங்க. சபைக்கும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, முதலிடம் ஆண்டவருக்கு. அப்படின்னா ஆண்டவர் பார்க்கறது போல் நம்ம தேசத்தை பார்க்கணும், பட்டணத்தை பார்க்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கணும். ஆகவே தான் ஆண்டவர் சீஷர்களை தேடுறாரு. அறுவடைக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிற அறுவடைக்கு ஆட்களை தேடுகிறார். அப்படி ஆண்டவர் தேடுகிற மக்களாக நம்ம இருந்து விட்டால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம், உண்மையை சொல்லுகிறேன், ஒரு குறை நமக்கு வைக்க மாட்டாருங்க. அந்த கிரேட் கமிஷன் நிறைவேறும் என்று சொன்னால் எத்தனை மகிமைங்க நமக்கு. நீங்கள் பாருங்கள், இப்படி ஆண்டவர் தேடுகிற மனுஷன் போல சில இருந்த மனுஷன்னு சொல்கிறேன். இதே அதிகாரத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வாசித்து பாருங்க. நீங்கள் அப்படிப்பட்டாலும் நம்ம இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 14-16 வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு தன் வீட்டை திறந்து கொடுத்தார். இயேசு அநேக வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். தன் வீட்டை திறந்து கொடுத்த பேதுரு மூலமாக அநேக வியாதியஸ்தர் சொஸ்தமாக்கினார். அப்படி என்றால் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக வீட்டை திறந்து கொடுக்கணும். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஊழியம் நடக்கணும், நம்ம வீடு சாட்சியாக இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. அப்புறம் பாருங்க, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 9-17 வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு தான் வீட்டை திறந்து கொடுத்தாருங்க.
என்ன நடக்குது? அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் ஆண்டவரோடு அறிமுகமானார்கள். அங்கதான் அறிமுகமாகறாங்க. எப்படி வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 9. இப்படி நம்ம வீடெல்லாம் அப்படி இருக்கணுங்க. 9:10 9:10. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடு கூட பந்தி இருந்தார்கள்னால், ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவுக்கு அறிமுகமானார்கள். பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் கிறிஸ்து இயேசு, இல்லைங்களா? இழந்து போன தேட வந்தார் இயேசு. அந்த பிரதான நோக்கம் நிறைவேறுவதற்கு மத்தேயு காரணமா இருக்கிறார். ஒரு விருந்து செய்து செலவு பண்ணி அக்கம் பக்கத்திற்கு தெரிஞ்சவங்க வேலை செய்யறவங்க எல்லாரையும் அழைத்து இயேசுவோடு அறிமுகப்படுத்துகிறார். எத்தனை பெரிய ஊழியம் சார் இது! இதைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். இதைத்தான் கர்த்தர் தேடுறாருங்க. இதாங்க இயேசுவின் பார்வை. அந்த பார்வை தான் நமக்கு வேணும். அநேக ஜனங்களை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரோடு அறிமுகப்படுத்தணும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இல்லைங்களா? நான் கேட்குறேன், நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்குங்க? நம்ம ஜெபம் பண்ணுவோம் வாடகை வீட்டில் இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுத்தாள், அந்த சொந்த வீட்டில் ஒரு ஜபாரை கட்டுவேன் சுவாமி, அங்கே என்னாலும் ஜபம் பண்ணுவேன்றான். சொந்த வீடு கொடுத்துட்டாரு, ஜபாரே இருக்குது, ஜெபிக்கிறோமா? இன்னும் சிலர், ஆண்டவரே நீர் எனக்கு சொந்த வீடு கொடுத்தா என் வீடே ஒரு ஜெப வீடாக மாறும். ஆண்டவர் சொந்த வீடு கொடுத்துட்டாரு, எத்தனை வீடு ஜெப வீடாக இருக்குதுங்க பார்த்தீங்களா? மத்தேயு பாருங்க, பேதுரு பாருங்க, இன்னொரு மனுஷன் காட்டுற பாருங்க. மத்தேயு 9:31 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நமக்கெல்லாம் ஒரு சேலஞ்சான வார்த்தைங்க அது. மத்தேயு 9:31. அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். யார் இவர்கள்? குருடர்கள். 2 குருடர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்துட்டார். கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, எங்கே நீங்க வெளியே சொல்லாதீங்கப்பா அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட ஊழியம் அப்பாவுக்கு இருக்குது, அதில் ரொம்ப ஊழியம் தடைபடும் சொல்லி அப்படி சொல்றாரு, வெளியே சொல்ல. ஆனால் இவர்களோ புறப்பட்டு போய் இந்த தேசமெங்கும் இயேசுவை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். ஏன்னா திடீரென்று கண் பார்வை பெற்றவர்கள், அவங்களுக்கு தான் அருமை பெருமை தெரியும், பார்வையுடைய அருமை பெருமை. அவர்கள் சும்மா இருக்க முடியல. அவங்கள எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியல. அவர்கள் தேசமெங்கும் புறப்பட்டு போய் இயேசுவின் கீர்த்தியை அவர்கள் பரப்பினார்கள். நான் கூடனா இருந்தேன், இயேசுநாதருக்கு கிருபையாய் கண் பார்வை கொடுத்தார். இருளுக்குள்ளும் அந்தகாரத்துக்குள்ளும் கடந்த நான், யாரையும் அப்பா அம்மா பார்க்க முடியல என்னால, கருப்பு சேர்ப்பு தெரியாது எனக்கு, வானம் பூமி ஒன்றும் தெரியாது, மரம் செடி ஒன்றும் தெரியாது. நாம் பிறந்தது முதற்கொண்டு இருளே கடந்தோம். இயேசுநாதரின் பார்வை திறந்தார், கண்களை திறந்தார். இப்போ நான் பார்க்கிறேன். பாதியிலே பார்வை பெற்ற நான் எப்படி இந்த அற்புதத்தை சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு இயேசுநாதரே வேண்டான்னாலும் புறப்பட்டு அறிவித்தார்கள். பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவர்களை இயேசுநாதர் தேடுகிறார். அந்த பார்வை, அதான் சொன்னேன், வெளிப்புற பார்வை. இப்படி நமக்கு அந்த பார்வை வேணுங்க. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் நம்ம நன்மை பெற்ற நாம் அவர் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் என்ன செய்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை உங்கள் மனதில் வைக்க விரும்புகிறேன். அந்த காலத்தில் பரிசேயர்கள் எப்படி நினைச்சாங்கன்னா, இந்த பொது ஜனங்களை அவர்களை இந்த பதர் இல்லையா, நெல்மணி பதர் இருக்கு இல்லையா, நெல் பதர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பதரை போல எண்ணினார்கள். பதர்னா அக்கினிக்கு இரையாக்கக்கூடியது. அப்படி இந்த பொது ஜனத்தை எப்படி அவன் பார்க்கறான்னா, இவெல்லாம் கேடுகட்டவர்கள், இவெல்லாம் பாவிகள், நரகத்துக்குரிய மக்கள், நரகத்து போட்டோம் என்று அவர்கள் அழிவை பார்த்தார்கள் பரிசேயர்கள். இன்றைக்கு அந்த பரிசேயத்துவம் இருக்குதே, சபையில் இருக்குதே, கிறிஸ்தவத்தில் இருக்குதே. பாவம் செய்கிற மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள், ஆக விக்கிரகம் செய்கிற மக்களை பார்த்து எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் பார்வை இருக்குதுங்க. ஐயோ, ஆண்டவர் அறியாமல் இருக்கிறார்களே சாமி, எத்தனை பேருக்கு இந்த மனதூருக்கு இருக்குதுங்க. பாரு என்னென்னலாம் பண்ணுறான் பாரு, நரகத்துக்கு போவேன், நீ உருப்பட மாட்டேன்,
அப்படித்தானே பார்வை இருக்குது பெரும்பாலும் இன்னைக்கு. ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவரின் பார்வை நமக்கு வேணுங்க. பரிசை அப்படித்தான் பார்க்குறோம், அக்கினிக்கு இரையாக்கப்பட்டவர்கள். இப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நியாய தீர்ப்பு சொல்கிறோம். ஒரு காரியம் நடக்கலை, நம்ம சொன்னது செய்யலைன்னா உடனே நியாய தீர்ப்பு பட்டயம் வரும், அப்படி வரும், நரகத்துக்கு அப்படி சொல்கிறோமே, அதாங்க பரிசெய்யத்துவம். ஆனால் இயேசுவை பாருங்கள், வேதம் முழுவதும் சொல்லாங்க. இதே பகுதியில் ஏன் அவ்வளோ தூரம் நம்ம போகிறது, நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 36வது வசனம், 9:36 மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஓய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அதாங்க கிறிஸ்துவின் பார்வை, அதுதான் வெளிப்புற பார்வை. அவர்கள் மேல் மனதுருகினார். 3 நாள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்களே என்று பசியா இருந்த ஜனத்தின் மேல் மனதுருகினா அவருக்கு ஆகாரம் கொடுத்தார். சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் காரி உமிழ்ந்தவன், கன்னத்தில் அரைஞ்சவன் கூடவே இருக்கிறான், தூஷித்து கொண்டே இருக்கிறான் சிலுவையில். அப்படி தூஷித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மேல் மனதுருகி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே மனதுருகினார்னா அதுதான் சார் கிறிஸ்துவின் பார்வை. இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு, சபைகளுக்கு இந்த பார்வை மட்டும் இருந்து விட்டால் ரட்சிப்பின் கிரியை பலமா இருக்கு இந்த தேசத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இந்த பார்வை இருக்குன்னு நம்ம ஒரு கேள்வியோடு இப்போ கேட்கணுங்க. இப்போ ஆண்டவர் இதை வாசிங்களா நீங்கள் 37, 38 மறுபடியும் வாசிங்க. அதில் ஒரு ஆலோசனை இருக்குது பாருங்க. மத்தேயு 9, 37, 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். என்ன ஜெபம் சொல்றாரு பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு. இந்த அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி அறுவடை அப்படி சொன்னா ரட்சிக்கப்படாத மக்கள் திரளா இருக்கிறார்களே, நரகத்துக்கு என்ன போகிறவர்கள், குணப்படாதவர்கள், ஆண்டவர் அறியாதவர்கள், அவர்களைத்தான் அறுவடையாக கர்த்தர் பார்க்கிறார். பரிசேயன் அழிவா பார்க்கிறான், ஆண்டவர் அவர்களை அறுவடையாக பார்க்கிறார். விளைந்திருக்கிற ஒரு அறுவடை நிலத்தை போல பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் ஜெபம் எதுக்கு ஜெபம்னு சொல்றாருன்னா, அவர்களுக்காக இல்லை, அந்த அறுவடைக்கு அந்த பாவிகளுக்காக இல்லை. இங்கே சொன்னது அப்படி சொல்லலை, அவர்களை அறுவடை செய்வதற்கு ஆட்களுக்காக ஜெபியுங்கள். அப்படின்னா ஆண்டோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு மிஷினரியாக புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் வேணுமே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் பார்வையும் இயேசு கிறிஸ்துவின் பாரமும் அப்பன் இயேசு கிறிஸ்து கரிசைன்னு கொஞ்சம் பார்க்கணுங்க. அது விளைஞ்சிருக்குது, அறுவடைக்காக காத்திருக்கிறது. இப்போ ஜெபம் அதுக்கு ஆட்கள் அனுப்பணும் என்றால், சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆட்கள் தேவை, பிரசங்கிப்பதற்கு ஆட்கள் தேவை, ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் தேவை. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டோடைய பார்வை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மிஷினரியாக மாறணும், சுவிசேஷகராக மாறணுங்க. என்றால் நம்ம சுற்றி இருக்க மக்களை பாருங்கள், அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் நம்ம தெருவில், ஏன் நம்ம வீட்டிலேயே குணப்படாது, அவர்களை பாருங்கள். எத்தனை பேருக்கு அந்த பார்வை இருக்குதுங்க இல்லையா? அதான் சொன்ன வெளிப்பார்வை, ஆண்டவர் பார்க்குற பார்வை நமக்கு வேணும். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் ஒவ்வொருத்தரும் இதை கவனிக்கணுங்க. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த தெய்வத்தை முதல் தரிசித்தது மகதலேனா மரியாள். அந்த மகதலேனா மரியாள் தான் முதல் சுவிசேஷம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் முதல் சுவிசேஷத்தை கொண்டு சென்ற மிஷினரி யாருன்னா, 7 பிசாசுகள் நீங்கி போன கர்த்தரால் நீக்கப்பட்ட மகதலேனா மரியாள் ஒரு ஸ்திரீ. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17, 18. இது ஏன் சொல்றேன்னா, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற
நீங்களும் நானும் மிஷினரியா புறப்பட்டு போகணுங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். யோவான் 20:17-18. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். அதான் முதல் மிஷினரிங்க உலகத்திலேயே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தவள். இப்போ நாம் சொல்ல வர்றது என்னன்னா, நாம் சரீரத்தை உயிர்த்தெழுந்தவர்கள், நீங்கள் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை பெற்றவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மறுபடியும் பிறந்தவர்கள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட மறுபடியும் பிறந்த நாம் உயிர்த்தெழுந்த தெய்வத்தை குறித்த செய்தியை மக்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு மிஷினரியாக ஆகணும். ரொம்ப முக்கியம். ஒரு சபை என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மிஷினரிகளை தாங்கணும். நான் பெருமைக்காக சொல்லலைங்க, எங்கள் திருச்சபையில் சுவிசேஷம் அறிவிப்பதே பிரதான கடமை என்று இந்த பட்டணத்தின் மூளைக்கு மூளை சுவிசேஷத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். வெளியரங்கமான சுவிசேஷ கூட்டம், வீடுகளெல்லாம் சுவிசேஷ கூட்டம் என்று சுவிசேஷத்தை அறிவிப்பதில் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, வட இந்திய மிஷினரிகளை பல மிஷினரி நாங்கள் தாங்குகிறோம். குறிப்பாக எனக்கு சபையில் கொடுக்குற சம்பளம் தான் வருமானம். ஆக அதிலே இருந்து 4 மிஷினரிகளை மாதந்தோறும் வட இந்தியாவுக்கு மிஷின் தாங்குகிறேன். நான் சும்மா பேசலைங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு உயிர்த்தெழுந்த மக்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு மிஷினரியாக மாறணும், மிஷினரியை தாங்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சபைகள் சுவிசேஷ கூட்டம் நடத்தணுங்க. அதுக்கு என்ன வேணும்னா போய் பார்க்கணும், பட்டணத்தை, தேசத்தை பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும். நான் எத்தனை சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெகேமியா பாருங்க, நெகேமியா 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எப்படி சார் அலங்கத்தை கட்டி முடிச்சாரு? அங்கிருந்து வந்துட்டார் அவரு, பாபிலோன்லேருந்து வந்தவர் ராத்திரியில் ஒரு கழுதின் மேல் ஏறி போய் சுற்றி பார்க்குறாருங்க. பார்த்த பிறகு தான் இடிபட்டு கிடக்கிற அலங்கம், சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற அலங்கத்தை பார்த்து பாரமாக்கி கண்ணீரோடு 52 நாள் கட்டி முடிச்சிட்டார். காரணம் அந்த பார்வை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க நீங்க. 17-16 பவுலடிகள் அத்தேனை பட்டணத்தை பார்க்கிறாரு. பார்த்து ஆவியில வைராக்கியம் விக்கினால் நிறைந்திருக்குதேன்னு சொல்லி அந்த பார்வை. வாசிக்கலாமா? நீங்கள் அப்போஸ்தலர் 17-16 வாசிங்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கு. அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்துவை அறிவித்தாருங்க. அப்ப அந்த பார்வை. அப்பன் இயேசுவை பாருங்கள், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டெழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் சமாதானத்துக்கு ஏதோ நாடினால் நலமா இருக்கும். உன் கண்களுக்கோ அது மறைவா இருக்கிறதே. ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு காலம் வருமே. ஆண்டு வந்து எருசலேம் பார்த்து கண்ணீர் விடுறார். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு வேணும். சபைகள், விசுவாச மக்கள் நம் பட்டணத்தை, தேசத்தை அப்படி பார்க்கணும். பார்த்து அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி ஜெபிக்கணும். நாமே அறுவடைக்கு ஆட்களாக மாறணும். ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நல்லது தான். எவ்வளோ காலங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கிரியை நடப்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே ஜெபியுங்கள், புறப்பட்டு போய் கிரியை எந்த விதத்தில் சுவிசேஷத்தை அறிவிங்கள். சோத்திரம். அந்த வெளிப்புற பார்வை பெற்றவர்கள் பாரத்தோடு செயல்படுங்கள். நிச்சயமாக இந்த பட்டணம் தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ 2வது பார்வை பார்த்துருக்கிறோம், வெளிப்புற பார்வை. 3வது மேல் நோக்கிய பார்வை. மேல் நோக்கிய பார்வை. மத்தேயு 17:8. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. மேல் நோக்கிய பார்வை, the upward look. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மறுரூப மலையில் நடக்கிற ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போய் அவர் அங்கே மறுரூபமானார். அப்பொழுது எலியாவோடும் மோசையோடும் இயேசுநாதர் சிலுவை குறித்து பேசுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்பொழுது திடீரென்று ஒரு மேகம் சூழ்ந்தது. மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவரின் நேசகுமாரனுக்கு செவி கொடுங்கள்னு ஒரு பலத்த சத்தம். அதில் பயந்து நடுங்கி விழுந்தார்கள் 3 சீசர்களும். அந்த சத்தம் போன பிறகு சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள் காணவில்லை. என்ன, யாரையும் காணல? மோசே போயிட்டாரு, எலியாவும் போயிட்டார். இப்போ இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஸ்தோத்திரம், நாம்
பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் நமது ஆண்டவர் இயேசுதான். மோசே தேவை, எலியா தேவை, தப்பே கிடையாது. ஆனால் நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை. ஆகவே தான் இவர் 12:1 இப்படி சொல்லுது. 12:1-2 வாசி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் யாரு? அடுத்த வசனம் பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நோக்கி பாருங்க என்றால் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா, நமக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர் இயேசுவையே நோக்கி பார்க்கணும். நமக்கு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை தேவைதான், அவருடைய கொள்கைகள், உபதேசங்கள், அறிவுரை தேவைதான். ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய நமக்காக மரித்த நமது ஆண்டவர் இயேசு. இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நீங்கள் ஏசாயா 45:22 வாசித்து பாருங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன் ஒருவர் இல்லை. அப்ப ரட்சிப்பு, பரிசுத்தம், ஆக நித்திய ஜீவன், அபிஷேகம் எங்க யாரத்துல கிடைக்கிறது? சோத்திரம், கிருபை யாரத்தில் இருக்கிறது? நமக்காக மரித்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது. இப்ப நம்ம பார்வை மேல் நோக்கி பார்வைனா இயேசுவையே நோக்கி பார்க்கணுங்க. இன்னைக்கு மனுஷரை பார்த்து அதை பார்த்ததாவது எல்லாத்தையும் இழந்து வந்திருக்காது கேட்டுக்கொண்டிருக்கவங்க நிறைய பேர் அப்படி உண்டு. கர்த்தனை சொல்றாருங்க, உங்கள் பார்வையை மாற்றுங்கள், உங்களை ரட்சித்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம், ஒரு நாள் விற்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நான் வாசித்த பொழுது என் இருதயத்தில் அதிகமாய் பாரப்பட்டேங்க. இன்றைக்கு உங்கள் பார்வை தேவன் திசை திருப்ப விரும்புகிறார். நமக்காக கல்வாரி சிலுவிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவன் கரத்தை பாருங்கள். நமக்காக தன் கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் கால்களை பாருங்கள். நமக்காக விழாவிலே ஈட்டியை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மார்பை பாருங்கள், சிரசை பாருங்கள். நமக்காக கடைசி சொட்டு ரத்த வரையிலும் பூமியில் சிந்தினாரே ஆண்டவரை பாருங்கள், சிலுவை காட்சி பாருங்கள், சிலுவை நாதரை பாருங்கள். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெக்கப்பட்டு போக விட மாட்டார்கள். ஆக நமது பார்வை இயேசுவையே நோக்கி பார்க்கிற மேல் நோக்கி பார்வையாக இருக்க வேண்டும். 2-3 வார்த்தை மிக முக்கியமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படின்னா இன்னொரு விஷயம், நிச்சயத்தை குறித்த பார்வை. மேல் நோக்கி பார்வைனா நிச்சயத்தை குறித்த பார்வை. 2 கொரிந்தியர் 5:10 கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நிச்சய பரலோகம் உண்டு என்பதை ஒருபோது சபை மறக்கக்கூடாது. மட்டுமல்ல, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே மத்தேயு 6:19. இந்த பூலோகத்தில் திருடன் கண்ணமிட்டு திருடுவான், பூச்சி அரிச்சு போடும். ஆகவே அப்படி இல்லாத ஒரு இடம்னா பரலோக ராஜ்யம்தான். ஆகவே நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்க. அப்போ நம்ம சிந்தையெல்லாம் எங்கே இருக்கணும்னா நிச்சயத்தில் இருக்கணும். அதுக்கு தான் சொன்னால் மேல் நோக்கிய பார்வை. இன்றைக்கெல்லாம் உலகத்திலே நம்ம சிந்தை, நமது ஆர்வம் எல்லாம் உலகத்தோடு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிக்கணுங்க. நமது சிந்தை, நமது பார்வை எல்லாம் மேல் நோக்கின பார்வையாக இருக்கணும். ஆகவே தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1-3 வருஷத்தை வாசிக்கிறோம். பூமிக்கு அல்ல மேலானவர்களே நாடுங்கள் அப்படின்னு. ஆக உலகத்தில் வேலை செஞ்சாலும் நமது கால்கள் பூலோகத்தில் இருந்தாலும் நமது சிந்தை பரலோகத்தில் இருக்கணும், பரலோக சிந்தையாக இருக்கணும். அந்த டீச்சிங்கே இப்போ அதிகம் குறைஞ்சி போயிடுச்சுங்க. கவனிக்கணுங்க. மேல் நோக்கிய பார்வை இயேசுவை பாருங்கள். அவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை பாருங்கள். நீங்கள் பிழைப்பீர்கள்னா எவ்வளோ முக்கியமான விஷயங்க அது.
இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இப்படி மேல் நோக்கி பார்க்காத ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்து இப்படி பரலோகத்தையும் அதை அருளுகிற ஆண்டவர் இயேசு பார்க்கறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 12:20 வாசிங்களேன். 12:20. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்மா உன் இடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். யாரை பார்த்து? சார், இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெல்தி ஃபார்மர், ஐஸ்வர்யமுள்ள ஒரு விவசாயி. அவன் நிலம் நன்றாய் விளைந்து ஏராளமாக விளைஞ்சிருச்சு. என்னுடைய களஞ்சங்கள்லாம் இடித்து பெரிதாக்கி கட்டி ஆத்மாவே அநேக நாட்களுக்கு நீ புசித்து குடித்து இளைப்பாறும்படி சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆட மதிகாடனே. என்ன சார் இது? அவன் என்ன சார் தப்பு பண்ணா? அவனை பார்த்து இந்த வார்த்தையை யூ ஆர் ஃபூல் அப்படின்னு சொல்கிறாருங்க, மதிகாடன்னு சொல்கிறாருங்க. இயேசுநாதன் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுவார்னா, சார் அவன் என்ன பண்ணியிருக்கணும், அவன் என்ன தப்பு பண்ணாங்க? நீங்கள் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அப்போ பணக்காரனாக்குது தப்பா? அவன் கடுமையாக உழைச்சிருக்கிறான், ஆகவே விளைஞ்சிருக்குது, அப்போ கடுமையாக உழைக்கிறது தப்பா? இல்லை அவன் வேற பாவம் பண்ணான் இருக்குதா? இல்லையே. இல்லை அந்த சம்பாத்தியம் அநியாயமாக சம்பாதிச்சான் இருக்குதா? இல்லையே. வேலையாட்கள் கூலி கொடுக்கல, அவன் வயிற்றில் அடித்தான் இருக்கான்? இல்லையே. இல்லை வந்த வருமானத்தை வீணாக செலவழித்தான், துன்மார்க்கமாக செலவழித்தான் அப்படின்னு இளையகுமார மாதிரி தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்க ஜீவனம் பண்ணி செலவழிச்சான் இருக்கா? இல்லையே. என்றால் இப்படி கடுமையாக உழைத்து சேர்த்து ஐஸ்வர்யமாக இருந்த அப்போ இந்த மனுஷனை பார்த்து முட்டாள்னு ஏன் சொல்கிறாருன்னா, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவனிடத்துல என்ன பிரச்சனைனா, ஆண்டவரையே மறந்துட்டாமே. மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறத அதையே மறந்துட்டாமே, நிச்சயத்தையே மறந்துட்டாமே. அந்த மேல் நோக்கிய பார்வை இல்லவனுக்கு விளைவு கர்த்தர் சொல்றாரு, மதிகாடனே இன்னைக்கு ராத்திரியே ஒன்று அவுட்டு. நீ அவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிங்களேன். நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 17 சில வார்த்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டார். இதுல ஆண்டவருக்கு இடம் இருக்காங்க? அங்க ஆண்டவருக்கு கொஞ்சமா இடம் இருக்கு. எல்லாம் நான் 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 என்னுடையது, நான் என்னுடையது. ஆண்டவருக்கே இடம் இல்லைன்னா ஆண்டவரையே அறியாத மனுஷனாய், ஆண்டவருக்கு தூரமான மனுஷனாய் வாழ்ந்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டான். மரணத்துக்கு அப்பால் வாழ்க்கை இருக்கிறது நிச்சயத்தை குறித்து அறிவில்லாமல் இருந்துட்டான் சார். அதனால தான் முட்டாள்ன்றாருங்க. சும்மாலாம் அப்பா சொல்லிடுவாரா? இன்றைக்கு இதை கேட்குற கத்திரிப்படி எவ்வளோதான் சம்பாத்தியம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எல்லாம் இருக்கட்டும், ஆத்மாவை கெடுத்தப்படாது. ஆகவே ஆண்டவர் ஜீவனை கொடுத்த அந்த நாட்களிலே ஆண்டவரை நினைத்து பாருங்கள், அவர் அருளுகிற நித்திய ஜீவனை நினைத்து பாருங்கள், பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வையுங்க, அதுக்காக உலகத்தில் வாழுங்க என்கிற இந்த காரியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு பாருங்க, நம்ம சேர்த்து வச்சவர்கள் இருக்கட்டுங்க, ஆனால் இயேசுவை பாருங்கள். 2 Corinthians 8:9 என்னங்க சொல்கிறது? சோத்திரம், நாம் ஐஸ்வர்யவங்களை வரும்படி நமக்காக தரித்திரரானாரே. அவ்வளோ தூரம் கிட்ட இதெல்லாம் இருக்கட்டுங்க. கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட வலது பக்கத்துக்கு கல்லணையா, அவனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ அவன் பார்வையை பார்த்தீங்களா? அவனே சாக போகிறான். சாக போகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42-43 நல்லா தெரியும், வாசித்து முடிக்கலாம். லூக்கா 23:42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். அவன் சாகிற நேரத்தில் அவன் பார்வையை பாருங்க. ஆண்டவரே நீர் உமது ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியானை நினைத்தருளும். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அது வரப்போகிறது. அதை கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுப்பார், கொடுக்கக்கூடிய வல்லவர், அதிகாரம் படைத்தவர் என்று தன் பார்வை இயேசுவுக்கு நேராய் நிச்சயத்துக்கு நேராக திருப்பினா அப்பா சொல்கிறார், இன்றைக்கு
நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று அன்றைக்கே அவனை பரதேசிக்கு அழைத்து கொண்டு போய் கனம் பண்ணின தெய்வம். அப்படி நான் கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நமது பார்வை நிச்சயத்துக்குரியதாக இருக்கணும். இயேசுவை பார்க்கணும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், அந்த உலகத்துக்காக கிரியை செய்யணும். இதெல்லாம் மறக்காமல் பார்வையை மாற்றுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ 3 பார்வை சொல்லியிருக்கிற ஸ்தோத்திரம். உள்நோக்கிய பார்வை, வெளிப்புற பார்வை, மேல் நோக்கிய பார்வை. இந்த பார்வை கர்த்தர் தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசிய இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பார்வையை மாற்றி நீர் விரும்புவது போல பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கேட்க மக்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.